லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, சடனா என்னோட கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ மாவும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வீக் டேஸ் வேறயா, அதனால கொண்டு போய் வந்து குடுக்கவே முடியல. அதனால வீக்கெண்ட் ஆனோனே ஃபர்ஸ்ட்டு வேலையா அத கொண்டு போய் ரிப்பேருக்கு வந்து குடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில எந்திரிச்சோனே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து சாப்பிட்டு, நானு, நவீன், தாரிகா 3 பேருமே வந்து கிளம்பி கொண்டு போய் வந்து குடுக்கலாம் அப்படின்னு வந்து போயிட்டோம். போற வழியில ஒரு சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பைக்க பார்த்தோம். அதோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல இருக்கு. எப்படி 2 கையும் வந்து தலைக்கு மேல புடிச்சுட்டே வந்து பைக் ஓட்டிட்டு ரொம்ப தூரம் வந்து போவாங்க அப்படின்னே வந்து தெரியல. இப்படியெல்லாம் வந்து பைக் இருக்கா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு மஜீத் இண்டியால ஒரு ஷாப்ல தான் வந்து குடுத்துருந்தோம். குடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட அங்கேருந்து எங்களுக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் வரதுக்கே வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. கரெக்ட்டா அப்ப தான் வந்து வீட்டுக்கிட்ட போனோம். உடனே வந்து அவங்க கால் பண்ணி, "ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மறுபடியும் போய் திரும்பி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரு மாரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சு இந்த வெயில்ல. வந்தோனே அப்படியே வந்து சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.